ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷம் எங்கள் வாழ்க்கையை பாதித்தது போல, எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது போல, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுபிறப்பை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி கொண்டு வருவது நிமித்தமாக உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி, பரவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களை அதனுடைய ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படும்படியாய் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பிதா. ஓகே, தொடர்ந்து நாம சுவிசேஷம் என்பது ஒரு கதை என்று பார்த்து வருகிறோம். காஸ்பல் இஸ் அ ஸ்டோரி. அந்த காஸ்பலை எந்த விதத்திலையும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனாவோ சட்டதிட்டங்களாகவோ மாற்றக்கூடாது. இந்த கதையின் வழியாக நமக்கு சொல்ல வருகிற விஷயங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது கிடையாது. அப்படி செய்கிறது சுவிசேஷத்துக்கு நாம செய்கிற ஒரு அநீதி போன்றது. சுவிசேஷம் என்பது கொர்நேலியோ வீட்டுல பேதுரு பேசும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கதையை அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய கதை, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அரியாசனம் உட்காருகிற பரமேறி அரியாசனம் உட்காருகிற வரைக்கும் உள்ள கதை நம்ம எல்லாருக்கும் விதவிதமா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம ரொம்ப பெருசா யோசிக்கிறது இல்லை. கன்னிமரியார் வயிற்றுல பிறந்தாரு அல்லது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் அதை பத்தி பெரிதாக நாம பேசுகிற ஒரு விஷயம் கூட இருக்குது. ஆனா இன்கார்னேஷன், வார்த்தை மாம்சமானது, தேவன் மனு உருவெடுத்து வந்தது, அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இயேசு அந்த மாம்சத்துல வந்தது ரொம்ப முக்கியன்றதுக்கெல்லாம் அந்த கதையின் வழியாக அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சரீரம் எதுக்குமே உதவாதது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த சரீரம் வேஸ்ட், இந்த சரீரம் பாவம் உள்ளது, இந்த சரீரத்திலிருந்து நாம தப்பிக்கணும். இன்னைக்கு கூட பல பிலாசபி அதான் சொல்லுது. இந்த மறுபிறப்பை பற்றி பேசுகிறவர்கள் ரீஇன்கார்னேஷன் என்று சொல்லப்படுகிற, நாம சொல்றது born again. ஆனா ரீஇன்கார்னேஷன்ன்றது ஒரு மறுபிறப்பு. அது என்னன்னு சொன்னா தொடர்ந்து சுழற்சி முறையில பிறந்து கொண்டே இருப்போம். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா முக்தி அடைகிற வரைக்கும். இது வரைக்கும் நாம செய்கிற கர்ம வினைகள்லாம் நம்ம கூட இருக்குதோ, அந்த கர்ம வினைகள் போகும்படியாக நம்ம திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பாடுபட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறமா முக்தி அடையும் போது நம்ம மறுபடியும் பிறக்க முடியாத அந்த ஞான ஜீவிகளாக, அவேக்கண்ட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அவேக்கண்ட் சோல்ஸாக நம்ம மாறி விடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு நேர் எதிரடை கருத்தாக கடவுளே மாம்சத்தில் வரைதான் விரும்பினார். இந்த மாம்சத்தை கடவுள் அவ்வளவு மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மாம்சமுடையவராக பரலோகத்துல ஹியூமன் பீயிங்ஸ் ரெப்ரசன்ட் பண்றவராக அவர் இருக்கிறார். இந்த மாம்சம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு இந்த மாம்சம், ஆவிக்கு விரோதமான பகை அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இந்த மாம்சமே ரொம்ப மோசம் நினைச்சுக்கிறோம். அதனாலதான் இந்த மாம்சத்தை போட்டுலாம் சில பேர் அடிப்பாங்க. இந்த மாம்சத்தை கொடுமைப்படுத்துவதன் மூலமாக தேவனை அடைய முடியும் நம்புறவங்க இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. முட்டி போட்டுக்கிட்டே கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. தங்களை தாங்களே உபவாசத்தின் மூலமாக வதைத்து கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க இந்த அப்போஸ்டல் கிரீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, நம்ம விசுவாச பிரமாணம் அப்படின்றதுல கூட ஸ்ட்ரெயிட்டா அவருடைய மரணம், அந்த சிலுவைக்கு வந்துருவாங்க. பிறப்புல இருந்து நேர சிலுவைக்கு வந்துடுவாங்க. வாழ்க்கையை பத்தி ரொம்ப அந்த கிரீட்ல இருக்காது.
ஆனா இவர் சொல்லும்போது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நன்மை செய்கிறது அப்படிங்கிறது பெந்தெகோஸ்தே வட்டாரத்துல ரொம்ப இல்லாம போயிடுச்சு. நம்ம தீமை செய்ய மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா நன்மை செய்யறது இல்லை. அதெல்லாம் வந்து கேத்தலிக்ஸுக்கு மற்றவங்களுக்கு விட்டுட்டோம், புரோட்டஸ்டாண்டுக்கு விட்டுட்டோம். அதனாலதான் பெந்தெகோஸ்தேக்காரங்க பாருங்க, ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கூல் கட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெந்தெகோஸ்தேக்காரங்க செய்ய மாட்டாங்க, பெந்தெகோஸ்தே சபை செய்யாது. நம்ம செஞ்சா பைபிள் காலேஜ் தான் செய்வோம், ஸ்ட்ரைட்டா பைபிள் காலேஜ் தான். நம்முடைய மொத்த நோக்கமும் பரலோகத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்துறது தான். ஆனா மிஷனரிஸ் வந்த போது அவங்க வந்து நன்மை செய்கிறவர்களாக வந்தாங்க. அப்போஸ்தலர்களும் இததான் ரொம்ப மெயினா சொன்னாங்க, நன்மை செய்கிறவர்களாக வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள்லாம் செய்தார். இவங்க வந்து ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சு மக்களை சுகமாக்குனாங்க, படிப்பு இல்லாத இடங்களுக்கு படிப்பு கொண்டு போனாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரொம்ப சமீபத்துல ஒரு டிஎல் மூடி காலத்துல அந்த மாதிரி தான், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அவேக்கனிங்னு சொல்லுவாங்க ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்துல. அதற்கு பிறகுதான் இந்த கை தூக்கி முன்னால வர்றது, பர்சனல் சால்வேஷன், ஈச் ஒன் கேட்ச் ஒன், இந்த மாதிரிலாம் வந்து சுவிசேஷத்தை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அதாவது பெரிய கூட்டங்கள் நடத்தி பிரசங்கத்தினுடைய இறுதியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவங்க யாரு, நீங்க எல்லாம் முன்னால வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது முன்னால வந்து யாரெல்லாம் கை தூக்கிட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்னர்ஸ் பிரேயர் சொல்லுவாங்க. அந்த சின்னர்ஸ் பிரேயர் மூலமாக அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுவாங்க, அல்லது நீங்க இன்று முதல் இயேசு உங்களோட விருதத்துல வாழ்றாருன்னு சொல்லிடுவாங்க. இது டிஎல் மூடி அந்த மாதிரி ஆற்றல் மூலமாக துவங்கப்பட்டு பில்லிகிரகம் மூலமாக பிரபலியப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறமா ஈச் ஒன் கேட்ச் ஒன் அந்த மாதிரி தனித்தாள் ஊழியம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா வில்லியம் பூத் மாதிரியான ஆட்கள், சால்வேஷன் ஆர்மி, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த பகுதியையே மாற்றுவாங்க, அந்த பகுதியையே வந்து வேற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து சுவிசேஷத்தினுடைய வீரியம் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ கொஞ்சம் வேற மாதிரி நம்ம மாத்தி இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதை வந்து ஒரு ஸ்டோரியா நம்ம பார்க்கும்போது, நீங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் அவங்க ஸ்டோரி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. எகிப்துல நாங்க இருந்தோம், அடிமைகளாக எகிப்துல இருந்தோம், அங்க இருந்து நாங்க விடுதலையாகி ஒரு வனாந்திரத்தை கடந்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வந்து சுதந்திரித்தோம். இததான் பல விதமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டோரி லைன்ன்றது அதுதான். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், மீட்கப்பட்டோம், பஸ்காவுடைய ரத்தத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு மீட்கப்பட்டோம், அங்கிருந்து நாங்க வனாந்திரத்தின் வழியாக வந்தோம், எங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமியில நாங்க சுதந்திரித்து கொண்டோம். இது அவருடைய கதை. இது இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு திரும்ப 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 சொல்லப்படுது. மத்தேயு எழுதும் போது கூட இதே கதையை தான் அவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை வைத்து எழுதுகிறார். ஏன்னு சொன்னா அந்த இயேசுதான் இஸ்ரவேல் என்பதை அவர் காட்ட விரும்புகிறார், புதிய இஸ்ரவேல் என்பதை அவர் காட்ட விரும்புகிறார். சரி, சோ நாம இந்த சுவிசேஷத்தை கதையின் வடிவாக பார்க்கும்போது ஒரு 7 பிளாட்ஸ் இருக்குது முழு உலகத்திலையும். நல்ல சிறப்பான கதைகள் சொல்லும் பொழுது, அல்லது இதிகாசங்கள், புராணங்கள், ஃபேமஸ் ஸ்டோரிஸ், இம்பாக்ட்ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த 7 பிளாட்ல ஏதாவது ஒரு பிளாட்ல அல்லது 1-2 பிளாட்ல சேர்ந்ததாக அது இருக்கும். இப்ப எல்லா சினிமாலையும் ஒரு காமெடி ட்ராக்னு ஒன்று இருக்கிறது போல ஒரு 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 கதைன்னு இருந்தா அதுல 2-3 இந்த பிளாட்ஸ் வந்து இருக்கும். அது ரிச்சர்ட் புக்கர் அப்படிங்கிறவரு தன்னோட 34 வருட உழைப்பை போட்டு நிறைய கதைகளை அவர் அலசி ஆராய்ஞ்சி இந்த 7 வகையில தான் அது இருக்குது. எப்படி பாடல்கள் வந்து 7 ஸ்வரங்கள்ல எல்லா பாடல்களும் பாடப்படுதோ, எல்லா ராகங்களும் உண்டாக்கப்படுகிறதோ, அது போல இது வந்து 7 பிளாட்ல தான் இருக்குதுன்னு சொன்னாரு. அதுதான் ஓவர் கம்மிங் த மான்ஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓவர் கம்மிங் த மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னா, ஒரு கதாநாயகன் ஜெயிக்கவே முடியாத ஒரு ராட்சதனமான ஒரு மிருகத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு இயற்கை சூழலையோ இவர் போய் மீட்பார். அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்துவும். சோ இதுதான் இது வந்து அந்த அத காண்பிக்கிற ஒரு பழைய காலத்து பிக்சர். அந்த காலத்துல இது மாதிரி படங்கள் மூலமாக நிறைய சொல்லுவாங்க.
மனிதர்கள் வந்து ஒரு பெரிய வலுசற்பத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை மீட்கிறது போலவும் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. ஓகே, ஸோ ஓவர் கமிங் த மான்சர்ன்ற வில்லன் யாருன்னு சொன்னா டெத். ஏன்னா அதுதான் தாகம் தீர்க்கப்பட முடியாத, திருப்தி செய்யப்பட முடியாத ஒரு எதிரி. அந்த எதிரி தான் மேற்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அதை இயேசு கிறிஸ்து அதற்குள்ளாக போய் அவர் மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். ஏனென்றால் நாம் எல்லாரும் மரண பயத்தினாலே இருந்தபடினாலே அதுல இருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக என்பதை பார்த்தோம். பிறகு அது ஒரு காஸ்பல் வந்து பிசாசினிடத்தில் செய்யப்பட்ட ஒரு ஜோக் என்பதை நம்ம பார்த்தோம். பிசாசினிடத்துல பிசாசை நோக்கி செய்யப்பட்ட ஒரு ஜோக். பிறகு அது ஒரு டிராஜடி என்பதை பார்த்தோம். அது ஒரு துக்கம் நிறைந்த ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் நம்முடைய துக்கங்களை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டும் பொழுது நாம அந்த பிளாட்ல நாம காமிக்கிறோம். நான் ஒரு போட்டோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த போட்டோ வந்து சாரோஃபுல் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு படைப்பு. இதெல்லாம் வந்து ரஷ்யா போன்ற இடங்கள்ல மியூசியம்ல மிக எவ்வளவு விலை கொடுத்தாலும் தரமாட்டாங்க, அந்த மாதிரியான பிக்சர்ஸ் இது. ஸோ அது எனக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஓகே, ஸோ போன வாரத்துல வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன் அதை பத்தி பார்த்தோம். நம்ம எப்படி சுவிசேஷம் என்பது வீட்டுக்கு திரும்பி வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வீட்டுக்கு திரும்புகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த மாதிரிலாம் பிதாவின் வீட்டுக்கு திரும்பி வருகிறத பற்றியதான ஒரு ஸ்டோரிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்த்தோம் லூக்கா 15வது அதிகாரத்துல. அந்த வீடுனா என்னன்றதனையும் நான் போன வாரத்துல சொன்னேன். வாட் இஸ் ஹோம்? ஹோம் இஸ் த பிளேஸ் யூ ஆர் அன்கண்டிஷனலி லவ் ஃபார் ஹூ யூ ஆர். நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை நேசிக்கிற ஒரு இடம் உண்டென்றால் அதுதான் வீடு. நிறைய பேர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் போட்டிருந்தாங்க, அந்த பகுதி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு திருமணங்கள்ல இருக்கிற பிரச்சனை, ஏன் வந்து காதலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறமா போயிடுது. திருமணத்துல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே, நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், வேதாகமத்தில் எப்படி இருக்கு, அவர் இது முதற்கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்து தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் இருக்கு. ஆனா எந்த மாம்சமா இருப்பார்கள்ன்றது இல்லை. எந்த மாம்சமா இருப்பார்கள்ன்றது இல்லாததுனால கணவன் மனைவி மாம்சமாகி மாற வேண்டியிருக்குது, அல்லது மனைவி கணவன் மாதிரி மாற வேண்டியிருக்கிறது. அந்த டக் ஆஃப் வார் தான் வந்து சுதந்திரம் இல்லாத தன்மையை உண்டாக்கிடுது. அநேகமாக அடுத்த தொடர் செய்தி, அடுத்த வாரத்தோட இந்த செய்தியினுடைய இது முடியும். அதுக்கு பிறகு நான் அதை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படி வந்து allowing others to live their life. ஒரு திருமணம் முடிஞ்ச உடனே வந்து வாழ்க்கை முடிஞ்சிட்ட மாதிரி ஆயிடுது சில பேருக்கு. கணவனுக்கா இருந்தாலும் மனைவிக்கா இருந்தாலும் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய இது எல்லாமே மாறி போய் அவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாம போகும்போது அவங்க வந்து சஃபகேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாம்சம் அப்படின்றத அங்க போட்டி. ஆனா வீடு என்பது என்னன்னு சொல்லி சொன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை நேசிக்கல. உன்னால என்ன செய்ய முடியுங்கிறதுக்காக உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோ, உன்னிடத்துல என்ன உன்னுடைய வேல்யூவை பார்த்தோ நான் உன்னை நேசிக்கல. நீ யாரா இருக்கிறியோ அதனால நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னோட எல்லா ஃபிளாஸோட, உன்னோட எல்லா தவறுகளோட, கடந்த கால நிகழ்கால எதிர்கால தவறுகளோடு கூட உன்னை நேசிக்கிறேன். அதுதான் அந்த ஸ்டோரி. அந்த நண்பர்கள் அந்த இளையகுமாரனை நேசித்ததுக்கு காரணம் அவங்ககிட்ட என்ன இருந்தது என்பதை வைத்து. அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நேசிச்சாங்க, அப்புறமா போயிட்டாங்க. அந்த முதலாளி அவனுக்கு வேலை கொடுத்ததுக்கு காரணம் அவன் சிறப்பான, அவன் மேல உள்ள அன்புனால இல்லை, அவங்களுக்கு குறைஞ்ச கூலி கொடுத்தா போதும், அவன் வந்து பன்னிகளை மேய்ப்பான் அப்படின்னு அவனுடைய தேவையை இவர் பயன்படுத்தி கொண்டார். அதனால அவனை நேசிக்கிற மாதிரி காமிக்கிறார். ஆனா அப்பா அப்படி இல்லை. அவனை நேசித்ததுக்கு ஒரே காரணம் அவன் பிள்ளை என்பதனால். அவன் அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அந்த அதுல உள்ள சீரியஸ்னஸ் என்னன்னு சொன்னா,
அவன் வந்து இந்த கட்டளைகளே மீறான். தன் தாய் தகப்பனை வந்து கனம் பண்ணல. அவன் சொத்தை கேட்கறான் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல்ல வந்து யூத குலத்துல வந்து ஒரு அப்பா இறந்த பிறகுதான் பிள்ளைங்களுக்கு சொத்தை பிரிப்பாங்க. நீ சொத்தை எனக்கு தான்னு சொன்னா நீ செத்து போ அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் அது. அப்படி சொன்ன ஒரு மகனை தான் மறுபடியும் எந்த கேள்வியும் இல்லாம, எதிர்காலத்துல நீ பாவம் செய்வியா, முதல்ல கடந்த காலத்துல செய்த பாவம், பிறகு அவன் திரும்பி வர்றான், வரும்போதும் அவன் பண்ணி தவிடு எல்லாம் சுத்தமாயிட்டுலாம் வரல. அவன் பாவம் பாருங்க, நம்ம கடவுள்கிட்ட வரும்போது தான் சுத்தமாயிட்டு வருவோம். நம்ம வந்து பயங்கரமான புத்திசாலி. கடவுள்கிட்ட வர்றதுக்கு முன்னால 15 நிமிஷம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை எல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். ஆனா அவன் சுத்தமா வரல. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு புத்திசாலிங்கன்னா, டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாலேயே சுகமாயிட்டு அப்புறமா டாக்டர்கிட்ட போவோம். அப்படிதானே? நல்லா குரோசின் எல்லாம் போட்டு, பேராசிட்டமால் எல்லாம் போட்டு, காய்ச்சல் எல்லாம் போக்கிட்டு அப்புறமா டாக்டர்கிட்ட போற மாதிரி தான் இந்த சுத்தமாயிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றது. அவர் எப்படி அவன் இருக்கிறானோ அப்படியே அணைத்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த எதிர்கால பாவ பிரச்சனை ஒண்ணு இருக்குது. கிரேஸ் டீச்சிங்ல வந்து எதிர்கால பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. பெரிய தவறு. அது வந்து பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா? அந்த ஃபியூச்சர்ஸ் ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொன்னா பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்களாம். இதுவரைக்கும் செஞ்ச பாவமும் நம்ம லைசன்ஸ் வாங்கிலாம் செய்யல, நம்ம செஞ்சோம், அவ்வளவுதான். ஆனா இந்த பையன் திரும்பி வரும்போது அப்பா இப்படி கூட கேட்கல, இனிமே இப்படி செய்ய மாட்டியா அப்படி கூட கேட்கல. இனிமே நீ வந்து வீட்டை விட்டு திரும்பி போக மாட்டியா, உன்னை நம்பலாமா, கொளுத்த கன்று அடிக்க போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன், அண்ணன் வேற இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவன் எங்க திருந்தாத பயலை வந்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சு போட்டுருங்க, ஷேம் பண்ணிடாத, அடுத்த முறை நீ இதே மாதிரி போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. அவனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ஃபாதர் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். ஆக மொத்தத்துல தேவன் நம்மளை நேசிக்கிறது, தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறது என்பது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்ல இல்லை அப்படின்றத பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்ல இல்லை பார்த்தோம். சால்வேஷன்ன்றதே வந்து எக்ஸைல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிறது. அதுதான் அவர்கள் புரிந்து கொண்ட ரட்சிப்பு என்பது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லும் போது, இந்த பாவ பழக்கங்கள் இருக்கு இல்லையா, நீங்க செய்யற தவறான பழக்கங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து உங்களை விடுவிப்பார்னு மரியாள் புரிந்து கொள்ளல. மரியாள் புரிந்து கொண்டது என்னன்னா, நீங்க இப்போ அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார், மறுபடியும் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பார். இதுதான் அவர் புரிந்து கொண்டது. ஏசாயா 43 நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இதுதான் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகி வரும்போது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த ஏசாயா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா புரியும். காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் லவ், காட்ஸ் அஷூரன்ஸ், இதைதான் அவங்க வந்து ரொம்ப விரும்பினாங்க. சோ தொடர்ந்து நாம இன்றைக்கு சுவிசேஷம் என்பது ஒரு மறுபிறப்பு ஸ்டோரி என்பதை பார்க்கிறோம். ஸ்டோரின்னு சொல்லும் போது ஸ்டோரியை வந்து நீங்க அலசி ஆராயக்கூடாது. இப்போ நீங்க போய் ஒரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி செங்கடலை கடந்து வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, செங்கடலை கடந்தாங்களா, 20 லட்சம் பேர் கடந்தாங்களா, அப்படின்னா எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த செங்கடல் 2ஆ பிளந்திருக்கும், அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. அது நம்முடைய கேள்வி, நம்முடைய கண்டுபிடிப்பு. நம்ம வேற வேலை இல்லாததுனால அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். 20 லட்சம் பேர் போனாங்கன்னா வந்து இவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் வந்து பிரிஞ்சிருக்குமா, இத்தனை அடி உயரத்துக்கு தண்ணி வந்து நின்று இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த கணக்குகள் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க போகும்போது 40 வருஷம் நடந்தாங்க, அவங்க செருப்பு தேயல, அவங்க கட்டை பழசாகல அப்படின்னு போட்டா ஆமேன்னு சொல்லுவாங்களே தவிர, அப்படியே அப்ப செருப்பு கூட சேர்ந்து வளர்ந்துச்சா, 6 வயசுல ஒருத்தன் செருப்பு போட்டிருந்தான்னா அது வந்து 40 வயசுல அவனுக்கு 46 வயசு ஆகும்போது அவன் 5ஆம் நம்பர் சைஸ் செருப்பு வந்து 8ஆம் நம்பர் சைஸா எப்படி மாறிச்சு, சட்டை எப்படி சிறுக்கமா இருந்திருக்குமே, எப்படி அது பெருசாச்சு, அப்படி கேட்க மாட்டாங்க.
அது நம்ம கேட்கிற கேள்விங்க. ரொம்ப சயின்டிபிக்கா நம்ம வந்து கேட்போம் கேள்விகள்லாம். ஒரு கதையிலேயே அந்த மாதிரி கேள்வி கேட்போம். அதனாலதான் நான் சொன்னேன், பாட்டி வடை சுட்ட கதையை கூட நம்ம கிட்ட சொல்ல முடியாது. அது நல்ல காலம் பைபிள் இல்லாததுனால தப்பிச்சது அந்த கதை. அதை நம்புறோம். பாட்டி வடை சுட்டாங்க, அது நரி வந்து பாட சொல்லிச்சு அப்படின்னா நம்புறோம். இல்லைன்னா நம்ம கதையை வேற மாதிரி இப்ப பிரசவம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த பாட்டி எந்த திசையில உட்காந்துருந்தாங்க, எண்ணெய் சுட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, வடை என்ன சைஸ்ல இருந்தது, காக்கா எப்படி அதால கொத்த முடிந்தது. ஆகவே பிரியமானவர்களே, வடையை நீங்கள் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் இதன் மூலமாக சொல்லுகிறார். காக்கா தூக்க முடியாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம் பேசிட்டு. கதை சொல்லும் போது விஷயம் அது கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த படங்கள், இதிகாசங்கள், ஸ்டோரிஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த கதை இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கதைங்க இருக்கும். நீங்க நம்ம தமிழ் சினிமா பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, மிந்தி இருந்துச்சுன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கெல்லாம் முன்னால சொல்றேன் நான். மிந்தி இப்ப பார்க்க மாட்டீங்க நீங்க, மிந்தி பார்க்கும்போது உள்ளதை சொல்றேன். இந்த ரஜினிகாந்த் படம் பாத்தீங்கன்னா, எந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஹிட் ஆகும்னு சொன்னா, ஆன்டி ஹீரோவா இருந்து ஹீரோவா மாறுவார். முதல்ல கெட்டவரா இருப்பார், முதல்ல பெரிய பாட்சாவா இருந்து அப்புறமா மாணிக்கா மாதிரி ஆட்டோ ஓட்டுறோம்னா அந்த படம் ஹிட் ஆயிடும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். முதல்ல ஒரு கெட்டவரா இருந்து, மோசமானவரா இருந்து, ஒரு குடிகாரரா இருந்து அப்படி காமிப்பாங்க சில படங்கள்ல. சில பேர் என்ன காமிப்பாங்க, ரொம்ப மோசமான ஒரு நபர் அல்லது சூதாட்டத்தில் இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக மாறுவார். அதுதான் மறுபிறப்பின் அடையாளம், அல்லது மறுபிறப்பு அப்படின்னு சொல்றது நமக்கு ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவலா வேற மாதிரி தெரியுது. சாதாரண வார்த்தையில சொல்ல போனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் அதனுடைய அர்த்தம். மறுபிறப்பு அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனம் திரும்புங்கள். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரி லைன்ல உள்ள விஷயங்கள். ஸோ கிறிஸ்தவத்தினுடைய சென்டர் பாயிண்ட், ஹார்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த் வந்து என்னன்னா, த பாசிபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஆள் எவ்வளவு மாற முடியும் என்பதற்கு ஒரு அளவே இல்லாத ஒரு விஷயம். ஒரு ஆள் கர்த்தரால சுவிசேஷத்தால எவ்வளவு ஆழமாக மாற்றப்பட முடியும் என்பதுதான் இதனுடைய மெயின் பாயிண்ட். கிறிஸ்தவத்துல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு ஃபர்கிவ்னஸ், பாசிபிலிட்டி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நம்மளால ஒருத்தரை மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் அந்த காஸ்பல் ஸ்டோரி, அந்த சிலுவையினுடைய அந்த ஸ்டோரி நம்ம வாழ்க்கையை சரியான முறையில பாதிக்கல அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய துரோகங்கள், எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கட்டும், அதை வந்து நம்மளால மன்னிக்க முடியலன்னா, ஒண்ணு நமக்கு வந்து அந்த கிராஸினுடைய விஷயம் நமக்கு புரியல, இன்னொன்னு வந்து மன்னிப்புனா என்ன நமக்கு தெரியல, அதனால நம்ம வந்து மன்னிக்க முடியல. நீங்க போய் நம்மளுடைய யூடியூப்ல விங்ஸ் ஆஃப் ரிவைவல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் பத்தி 2-3 மெசேஜ் நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னா ஃபர்கிவ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன் நிறைய பேர் மன்னிக்க பயப்படுறாங்கன்னா, நான் அவனை மன்னிச்சுட்டா அவன் செஞ்ச தப்ப நான் சரின்னு சொன்ன மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் மன்னிக்கிறது இல்லை. நான் மன்னிச்சுட்டேன்னா அவன் செஞ்ச சரி வந்து, அவன் செஞ்ச தவற வந்து நான் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும், அது என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்கிவ் பண்ணும்போது நம்ம அதை செய்யல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்கிவ் பண்ணும்போது நமக்கு நாம நன்மை செய்யறோம், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, என்ன மனநிலை இருந்தா நம்ம மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படின்னு நாம நம்பணும். அவன் தெரிஞ்சே செஞ்சா கூட நாம எப்படி நம்பணும்னா, தெரியாம செய்யறாங்கன்னு நம்பணும். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் தானே, இவனுங்க வேணும்ட்டு தான் செய்யறாங்கன்னு தெரியும் தானே, பிளான் பண்றாங்கன்னு தெரியும் தானே, பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு தெரியும் தானே. ஆனா அவர் சிலுவையில் தெரியுமா சொன்னாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். நாம எப்படி ஏன் மன்னிக்க மாட்டேன்றோம்னா, ஒரு ஆளை பார்த்தாங்க, அவனுக்கு இது கூட தெரியாதா, இவ்வளவு வளர்ந்துட்டான், மாடு மாதிரி இருக்கிறான், இத்தனை வயசாகி போச்சு, அது கூட தெரியாதா, இவன் வேணும்ட்டு தான் அதை செய்யறான் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, மன்னிச்சுட்டா போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு நினைச்சுக்கிறோம். மன்னிச்சுட்டா மறுபடியும் அவனோட அதே மாதிரி கூடி குலாவி பேசணும் போல் இருக்குன்னு. அதெல்லாம் அவசியம் இல்லை. அது வேற விஷயம். மன்னிக்கிறதுன்றது
உங்க மேல ஒருத்தன் தெரிஞ்சு அம்பு விட்டாலும் தெரியாம அம்பு விட்டாலும் காயம் உங்களுக்கு ஆயிட்டதுனால நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் அந்த மன்னிப்பு என்பது. சோ அதை வந்து நீங்க அதுல பாத்துக்கோங்க. ஆனா இங்க நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மறுபிறப்பு அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது கிறிஸ்தவத்துல பாசிபிள் மட்டும் கிடையாது, இட் இஸ் எசென்ஷியல். இது மிக முக்கியமானது ஒன்று. சோ இந்த யோவான் 3வது அதிகாரத்துல தான் நம்ம அதை பார்க்கிறோம். உங்களுக்கு அந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. யூதருக்குள்ளே அதிகாரியாகிய நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ஃபர்ஸ்ட் இவன் வந்து ஒரு பாரசி, அதுல ஸ்காலர் மட்டும் இல்ல, லீடர். சோ மிக முக்கியமான ஒரு நபர். இந்த நிக்கோதேமு என்கிறவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபராக ஃபர்ஸ்ட் வசனத்திலே காமிச்சிடுறாங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்து, பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மிகவும் எதிர்த்தவர்கள் யாருன்னு சொன்னா அந்த பரிசேயர்கள். சோ இந்த பரிசேயர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த குரூப் வந்து மேசியா வருகைக்காக மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறவர். இந்த மேசியா வருவார் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்புறவங்க. அப்படி நம்பும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவன் மறுபடியும் வரணும், ஏன் அவர் வரமாட்டேங்கிறாருன்னா, இப்ப நம்ம என்ன நம்புறோமோ அதே தான் அவங்களும் நம்புறாங்க. நிறைய பாவிங்க இருக்கிறாங்க, நிறைய அசுத்தம் இந்த பூமியில இருக்குது. அதை சுத்தம் பண்ணும் போதுதான் மேசியா வர முடியும். நம்முடைய நடவடிக்கைகள் நாம வந்து சுத்தமா வச்சுக்கணும். அப்படி சுத்தமா வைக்கிறதுக்கு தான் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இவங்களுடைய வேலையா இருந்துச்சு. அது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்யாத பாவத்தை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள சபையை விட்டு வேலைக்கு வச்சிருவாங்க. இதுதான் அவங்க சிஸ்டம். அவங்க செய்யாத பாவத்தை, அவங்க எதை செய்யறாங்களோ அதை பாவமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது எங்கேயோ நடக்கல, இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் அதான் நடந்துட்டு இருக்கு. நாம அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம். நாம எதையாவது ஒரு பலவீனமா இருந்தா அதுக்கு பேரு பலவீனம்னு சொல்லுவோம். அடுத்தவன் நமக்கு இல்லாத பலவீனம் இன்னொருத்தன் இருந்ததுன்னா அது பலவீனம்னு சொல்ல மாட்டோம், பாவம்னு சொல்லுவோம். அவன் பயங்கரமான பாவி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பரிசேயருடைய வேலை என்னன்னா, யாரெல்லாம் பாவிகள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை ஆலயத்துக்கு புறம்பாகவும் அல்லது அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிற நரகத்துல தள்ளுவது நிமித்தமாகவும், ரொம்ப மோசமானவங்களா இருந்தா பாளையத்துக்கு புறம்பாக்கிற வேண்டியதுதான், இல்லைன்னா தேவாலயத்தை விட்டு அவங்கள தள்ளி வச்சிட வேண்டியதுதான். அதை கண்டுபிடிக்கிறதா இவங்க வேலை. யார் பாவிகள் என்பதை கண்டுபிடித்து சுத்தம் பண்றதுதான் இவங்களுடைய வேலை. அந்த காலத்துல வந்து இது மாதிரி வாரம் வாரம் சர்ச்சஸ் மாதிரி பிரசங்கம் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா இயற்கையாகவே அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. எல்லாரையும் போய் இவர் தொடர்றாரு. எல்லாரையும் போய் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கள எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. ஆலயத்தை யார் ரொம்ப பெருமை பாராட்டி பாக்குறாங்களோ அவங்கள திட்டுறாரு. சோ இது மிகப்பெரிய அப்போசிஷனாக அவருக்கு மாறுது. ஏன்னா அவர் பரிசேயருடைய வழியில செய்யல, விஷயங்களை பரிசேயருடைய வழியில செய்யல. அவங்க ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்யறாங்க. அப்ப இவர் அற்புதங்களை செய்யும் போது இவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து டெவிலோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத சொல்லும் போது அவர்களில் ஒருவனாகிய நிக்கோதேமுவால இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் பாக்குறான், ஏதோ ஒரு விஷயம் இப்படி இருக்குது, இவர் நம்ம வழியில செய்ய மாட்டேன்றாருன்ற வருத்தம் அவனுக்கு இருக்குது. ஆனா கூட இவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாருன்னா இவர் கண்டிப்பா பிசாசுனால செய்ய முடியாது. அதான் சொல்றான், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். இன்றைக்கு இருக்கிற பரிசேயத்துவமும் அதுதான். ஏதாவது பேசினா உடனே அவங்கள கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்றது, அப்படி இப்படின்றது, இது யாரு தப்பா செய்யறா யாரு கரெக்டா செய்யறான்றத கண்டுபிடிச்சு அதை சொல்றதுக்காகவே யூடியூப் நடத்துறது, அப்படி செய்யாதவங்களை ரோஸ்ட் பண்றதுக்காகவே வறுத்தெடுக்கிற வேலைகளை செய்யறது, இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுறோம் அப்படின்ற பேர்ல யார் யாரெல்லாம் என்னென்ன உபதேசங்கள்லாம் தவறான உபதேசங்கள் அப்படின்னு பேசுறது, இது வந்து ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கும்போது
அவர்களுக்கு இதுல இருந்து ஏதாவது அவங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இரவு நேரத்திலேயாவது வந்து அவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில சேட்டாவது பண்ணணும். ஐயா நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கொஞ்சம் புத்திசாலியை பாருங்க. அவன் ஒரு பரிசேயனா இருந்தா கூட, அவன் ஒரு அதிகாரியா இருந்ததுனால ஒரு புத்திசாலியாக அவன் வந்து கேட்கறான். நீங்க வந்து எங்களுடைய தியாலஜி எல்லாம் நீங்க வந்து மாத்துறீங்க. நாங்க இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம் இதுதான் பரிசுத்தம், இப்படி இருந்தாதான் தேவன் ஒரு மனுஷனோட இருக்கிறாரு அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் குஷ்டரோகியா பறக்கிறான், ஒருத்தன் குருடா பறக்கிறான், ஒருத்தருக்கு வழக்கத்துக்கு மாறாக அவர்கள் வியாதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான். ஆகவே தேவன் அவனை தண்டிக்கிறார், தேவன் அவனை வெறுத்து விட்டார், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவனை தேவன் வெறுப்பார். ஆகவே நாமளும் தேவன் பக்கத்தில் நின்று கொண்டு அவனை வெறுக்க வேண்டும். நாங்க தேவன் பக்கத்துல நிக்கிறதா நினைச்சோம். இந்த மனுஷங்களை வெறுக்கும் போது நாங்க என்ன நினைச்சோம்னா, தேவனுக்கு சர்வ் பண்றதா நினைச்சோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா நினைச்சோம். அடுத்தவர்களை கொலை செய்கிறது, அடுத்தவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி விடுறது வந்து தேவனுக்கு செய்யற பணி அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதான் எங்களோட உபதேசம். அவன் ஏதோ தப்பு செஞ்சதுனாலதான் அவனுக்கு அப்படி நடந்திருக்குது, அவன் தேவாலயத்து பக்கத்துல வரக்கூடாது, தேவனே வெறுத்துட்டார், அப்புறம் நீ எப்படி தேவாலயத்து பக்கம் வரலாம்? அதான் எங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நாங்க யாரெல்லாம் தேவன் வெறுத்துட்டு தான் சொல்றோமோ அவங்களெல்லாம் போய் தொட்டு சுகமாக்கி தேவன் அவன் மேல அன்பா இருக்கிறான்றதை காமிக்கிறீங்க. நீங்க தொட்டா சுகம் வேற ஆயிடுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்துக்கும் நாம இன்னைக்கு செய்யற அற்புதத்துக்கும் அதான் வித்தியாசம். நாம இன்னைக்கு அற்புத அடையாளங்கள்லாம் செய்யறது எதுக்காகன்னு சொல்லி சொன்னா, நம்ம கூட தேவன் இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நடந்தது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எலிசா எல்லாம் அற்புதம் செய்யும் போது என்ன நோக்கத்தோட செஞ்சாங்கன்னா, கடவுள் தங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு காண்பிக்கிறதுக்காக செஞ்சாங்க. பாகால் வணங்குற உங்க பக்கம் கடவுள் இல்ல, என் பக்கம் தான் கடவுள் இருக்கிறாரு, என் கூட தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அற்புதம் செஞ்சாங்க. இயேசு அதுக்காக அற்புதம் செய்யல. என் கூட கடவுள் இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக இயேசு அற்புதம் செய்யல, உன் கூட கடவுள் இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக அற்புதம் செஞ்சார். யாரெல்லாம் கடவுள் உன் கூட இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த நபர்களையா தேர்ந்தெடுத்து போய், இல்ல உன் கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத அவனுக்கு காண்பிப்பதற்காக அந்த அற்புதங்களை செய்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனா போகும்போது அந்த கன்ஃபியூஷனை தீர்த்துக்கிறதுக்காக இந்த நிக்கோதேமு அங்க வராரு. வந்து அவரு கேட்கிறாரு. கேட்கும்போதுதான் இயேசு இப்படி சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த பகுதி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பேராகிராஃப்ஸா நான் பாக்குறேன். பைபிள்ல இருக்கிறதுல பல பகுதிகள் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது போல மிக தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயமாக இந்த பகுதி இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பகுதியை நான் எப்படி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் இருக்குல்ல, அப்படின்னா நீ வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், அவ்வளவுதான், பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இருக்குது. தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம மக்களுக்கு பரலோகம் தானே. தேவனுடைய ராஜ்யம்னாலே பரலோகம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்ட விஷயம். சோ நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, ஆனா பரலோகத்தை தூரத்துல இருந்து பார்க்க முடியும், ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அடுத்த வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒண்ணு காண மாட்டாய், இன்னொன்னு பிரவேசிக்க மாட்டாய். எப்ப காண மாட்ட? நீ மறுபடியும் பிறக்கலன்னா காணவே மாட்ட. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்ட. அப்ப ரட்சிக்கப்படுறது என்பது பரலோகத்தை பார்க்கறதாம். நான் சொல்லல, நான் கேட்டதை சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகம் பெற்றா பரலோகத்துக்குள்ள போக முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகம், அந்த ஸ்டெப்பிங் வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாருங்க, ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம், நான் நம்புறேன். பரிசுத்தான அபிஷேகம் பெறது ரொம்ப முக்கியம், நான் நம்புறேன். என்னுடைய முதல் புஸ்தகமே அந்நிய பாஷையின் அவசியங்கள்ன்ற புஸ்தகம் தான். நான் எழுதின 8 புஸ்தகங்கள்ல முதல் புஸ்தகம்
அந்நிய பாஷன் அவசியங்கள் தான். அதனால நான் அதெல்லாம் ரொம்ப நம்புற ஆளு தான். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானத்தை குறிச்சும் சொல்லல, பரிசுத்த அபிஷேகத்தை குறிச்சும் சொல்லல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இங்க என்ன இயேசு சொல்றாருன்னு சொன்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இஸ்ரவேலன் ஆண்டவர் பேசுறார். ஒரு இஸ்ரவேலன், ஒரு தலைவன், பரிசேயன், பரிசேயர்கள ஒரு ஸ்காலர். அவங்கிட்ட இயேசு பேசுறான்றது நமக்கு ஞாபகம் இருக்கு. அவங்கிட்ட பேசும்போது அவனுக்கு தகுந்தது போல பேசுகிறார். இயேசு எப்படி ஒரு பெரிய எஃபெக்டிவ் லீடரா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் எப்படி ஃப்ளூயிடா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு எப்படி பேச முடியுமோ அப்படி பேசல. அதுதான் மனிதர்களோடு கூட நம்ம பழகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எந்த மாதிரி பேசுறாங்களோ அப்படி அவர்களுக்கு என்ன புரியுமோ அந்த லெவல்ல பேசுறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் பேசுவேன், நான் இப்படிதான் பழகிருக்கேன், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. எவ்வளவு நம்ம அன்போட கூட பேசினா கூட அவங்களுக்கு புரியாது. ஆனா அவர்களுக்கு என்ன மாதிரி எந்த ரேஞ்சில பேசினா, ஒரு ஸ்காலர்ட்ட எப்படி பேசணும் அல்லது ஒரு சாதாரணமான நபர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத நீங்க பைபிள் வாசிக்கும் போது இத மனசுல வச்சுட்டு பேசுனீங்கன்னா அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற ஷிஃப்ட் உங்களுக்கு தெரியும். எப்படி அவரு பேசுறாரு, அவருடைய துணி எப்படி மாறுது, அவருடைய வேர்டிங்ஸ் எப்படி மாறுது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், இதெல்லாம் காற்றானது. இதெல்லாம் இப்போ 9வது வசனம். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ இஸ்ரவேல்ல, நான் உன்கிட்ட சாதாரணமான நபரா நினைச்சு நான் உன்கிட்ட பேசல, நான் உன்கிட்ட ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ ஒரு போதகன், போதகர்களுக்கு என்ன புரியுமோ அப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எப்படி பேசணுமோ அப்படி பேசணுமே தவிர பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நான் பேசுற மாதிரி பேச முடியாது. அதனாலதான் இப்படி பேசினேன். உனக்கு புரியும் நினைச்சேன், உனக்கு இது புரியலையன்றார். அப்ப இந்த மேல இருக்கிற மேட்டர்ஸ் இஸ்ரவேல் உள்ள போதகர்களுக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னு நமக்கு புரியணும். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏதோ இயேசு கிறிஸ்து திடீர்னு என்னமோ ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படி இல்லை. அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஏன்னா இஸ்ரவேலில் உள்ள போதகர்கள் இப்படி பேசினா புரிந்து கொள்வார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். என்ன புரிஞ்சுப்பாங்க அவங்க புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, தெஷுவா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிட்டர்ன் டு த ரைட் பிளேஸ், ரைட் வே, தெஷுவா. அந்த தெஷுவா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பாணியில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். ஓசியா 14:2 நான் வாசிக்கிறேன். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அது மேல உள்ள வசனம், இஸ்ரவேலே நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீ திரும்பு அப்படின்னு சொல்றதுதான் தெஷுவா. அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. அதாவது இப்படி சொல்றது, born as a Jew, நான் ஒரு யூதனாக ஒரு யூத அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன். ஓகே, ஆனா ஒரு நாள் நான் முடிவு பண்றேன், Jew by choice, நான் யூதனாக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். அதுதான் நாம ரட்சிக்கப்படுற நாள்னு சொல்றோம் இல்லையா. நான் ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறேன். கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்ததுனால நான் என்ன யோசிச்சுட்டேன்னா, நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு யோசித்துக்கிறேன். ஏன்னா என் பேரு கிறிஸ்தவ பேர் இருக்குது, சர்டிபிகேட்ல கூட கிறிஸ்டியன், இந்தியன் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு போடுறாங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலேயே
எனக்குரிய சலுகைகள் இல்லாமல் போகுது அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு நாள் நான் தீர்மானிக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற போறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இவர் இந்த உலகத்துல வந்து இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டம் வருது இல்லையா? இது போல யூதர்களை நம்பினாங்க. அதுதான் தெஷுவான்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க என்றைக்கு தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நியூ பர்த்ன்னு சொல்றாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் புதிய பிறப்பு. இது அவருடைய போதக வார்த்தையா இருக்கிறதால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற நியூ பர்த். நம்முடைய நியூ பர்த் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், பென்டெகாஸ்டல் லெவல்ல எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு நாம வரும்பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, நாம வந்து ஸ்பிரிச்சுவலி டெட்டா வர்றோம். இந்த உலகத்துல பிறக்கும் போது ஒரு பாவியான தகப்பனுக்கு தான் நம்ம வந்து பிறக்கிறோம். இந்த பாவியான தகப்பனுக்கு நம்ம பிறக்கிறதுனால நாம வந்து ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. நம்முடைய பிசிக்கல் பர்த் வந்து இம்பர்ஃபெக்ஷனா இருக்குது, அது குறைவு உள்ளது, அது சரியில்லாதது, அது பாவம் நிறைந்தது. ஆனா ஒரு நாள்ல நாம வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஸ்பிரிச்சுவல் பர்த் அடைகிறோம். அப்படி ஸ்பிரிச்சுவல் பர்த் அடையும் போது இந்த பிசிக்கல் பர்த்தினுடைய இம்பர்ஃபெக்ஷன் நீங்குது அப்படின்னு நாம வந்து நினைக்கிறோம். ஆனா ஜூயிஷனுடைய கான்செப்ட் அது கிடையாது. ஜூயிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா, நத்திங் இன்ஹெரிட்லி ராங் வித் அவர் நேச்சர். ஒரிஜினல் சின் வந்து பைபிள் சொன்ன கதை கிடையாது. ஒரிஜினல் சின் வந்து செயின்ட் அகஸ்டின் கொண்டு வந்த விஷயம். நாம் பாவத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது வந்து, நமக்குள்ளாக பாவம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பைபிள் கான்செப்ட் இல்ல, அது வந்து அகஸ்டினுடைய கான்செப்ட். அதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்களை, எந்த விஷயம் சொன்னாலும் பைபிள்ல வசனம் சேர்த்துக்க முடியும். ஓகேங்களா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அது எல்லாத்துக்கும் பைபிள்ல இருந்து வசனம் எடுக்க முடியும். ஜோசியத்தை நம்புறவங்க பைபிளையும் நம்புறாங்க, வாஸ்துவ நம்புறவங்களும் பைபிளை நம்புறாங்க. ஒருத்தர் டிவிலேயே சொன்னார், ஆபிராம்னு இருந்த வரைக்கும் அவனுக்கு குழந்தை பிறக்கல, ஆபிரஹாம்னு பேரை மாத்தனோடனே குழந்தை பிறந்துச்சு, உங்க பேரை மாத்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாரு. நீங்க கிழக்கு பக்கம் வாசல் வைக்கிறதுக்கு தப்பா சொல்லுங்கிறீங்க, ஆசிரிப்பு கூடாதுன்னு வாசலே கிழக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. கடவுளே சொன்னாரு கிழக்க வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லி வாஸ்துவ நம்புறவங்க சொல்லுவாங்க. கறி சாப்பிடுறோம், கறி சாப்பிடலாமா பைபிள்ல சொல்லியிருக்கு, கறி சாப்பிடக்கூடாதா பைபிள்ல சொல்லியிருக்கு, நகை போடணுமா பைபிள்ல சொல்லியிருக்கு, போடவே கூடாதா பைபிள்ல சொல்லியிருக்கு, வெள்ளை ட்ரெஸ் போடணுமா பைபிள்ல சொல்லியிருக்கு, வெள்ளை ட்ரெஸ் போடக்கூடாதா பைபிள்ல சொல்லியிருக்கு, கல்யாணம் பண்ணணுமா பைபிள்ல சொல்லியிருக்கு, கல்யாணம் பண்ணக்கூடாதா பைபிள்ல சொல்லியிருக்கு. நீங்க எதுக்கு வேணா இதுல இருந்து ஒரு வசனத்தை உருவி அந்த வார்த்தையை எப்படி எடுத்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதுக்கு இதுல இருந்து வார்த்தை சொல்ல முடியும். அதுதான் பைபிளுடைய பியூட்டி. அவ்வளோ செறிவு அதுல இருக்கிறதுனால நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க வந்து சொல்ல முடியும். இப்போ பாவத்தினாலதான் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு என்ன, எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணமே, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனா தீமையை தான் செய்யறேன், ஏன்னா எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றாரு அப்படின்றது. ஆனா நாங்க ரீதிங்கர்ஸ்ல, நான் இந்த 2வது நாள் முதல் செஷன் எடுக்கும்போது நான் இந்த கேள்விதான் கேட்கிறேன், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பாவம்ன்ற வார்த்தை முதல் முறையாக வேதாகமத்துல பாவம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற, சீஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிற முதல் முறையாக பயன்படுத்தப்படுகிற அந்த இடத்துல பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் உனக்குள் இருக்கும்னு சொல்லல, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்ற. அதே போல இப்ப நமக்கு, நான் இந்த வசனத்தை சொன்ன உடனே கொஞ்சமாவது பைபிள் படிச்சவங்களுக்கு டக்குன்னு ஒரு வசனம், என்ன வசனம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனாலே பாவம், அந்த வசனம் ஞாபகம் வரும். ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்ததுன்னு போட்டிருக்கே தவிர மனுஷனுக்குள்ள பிரவேசிக்கல. ஒரு மனுஷனாலே பாவம் மனுஷனுக்குள்ள பிரவேசிக்கல, ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்ததுன்னு போட்டிருக்கு. என்டர்ட் இன்டு தி வேர்ல்ட். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், நமக்குள்ள போயிடுச்சு, அந்த பாவம் நமக்குள்ள போனதுனால இந்த பிளட் வந்து ப்ராப்ளம் ஆகி பிறக்கிற குழந்தை எல்லாம் பிளட் இம்பர்ஃபெக்ஷன்லேயே பிறக்குது. அதுக்காக தான் அப்பாவுடைய உதவி இல்லாமலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அப்பா உதவியினால் பிறந்தவர்களை மீட்டார். அதுதான் நம்முடைய ஸ்டோரி லைன். ஆக மொத்தம் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிந்தால் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
அது அப்படி சொல்லக்கூடாது, அது அம்மாவுக்கு செய்யற தப்பு. என் தாய் என்னை பாவத்திற்கு கர்ப்பம் தெரித்தாள் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நாம வந்து இந்த கல்யாணம் ஆகாதவங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்போம். இந்த சிபிஎம் சபையில இருக்கிறவங்க, ரோமன் கத்தோலிக்ல இருக்கிறவங்க பொதுவா திருமணம் ஆகாம ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்கள அப்படி கொஞ்சம் பெருசா பார்ப்போம். ஏன்னா அவங்க பாவம் செய்யாதவர்கள், ஸ்திரீயினால் கரைபடாதவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு இல்லையா, ஸ்திரீயினால் கரைபடாதவர்கள் சொல்லி அப்படி பார்ப்போம். அது பைபிள்ல அங்க சொல்லி வந்து ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் சொல்லி பன்மையில சொல்லியிருக்கு, ஒருமையில இருக்கு. இந்த திருமணமே வந்து இந்த 2 பேர் செய்யற பாவத்துல தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப 2 பேர் பாவம் செய்யறதுக்கு தான் அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி தேவ சமூகத்துல அவங்க 2 பேரையும் கையை பிடிச்சு கொடுத்து அனுப்புறோமான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனா ஜூயிஷை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாவம் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே இன்ஹெரிட் சின் கிடையாது. அப்ப நீங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க இந்த ரீதிங்கர்ஸ் கேம்ப்ல வந்து ஒரு வீடியோ போடுவேன். அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் ஹிந்து சார்பாக நிக்கிறவர், அதாவது அவங்க வந்து மற்ற மதங்களுக்கு போகக்கூடாது என்று பிரசங்கிக்கிறவர். அசோக் மல்கோத்ராவா என்னமோ ஒரு பேர், மல்கோத்ரான்னு வரும். அவர் ஒரு கதை சொல்றார். அவர் வீட்டுக்கு வர்றாங்க, வந்து இது மாதிரி உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம், குட் நியூஸ் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால. உடனே குட் நியூஸா, என்ன லாட்டரியில காசு வந்துருச்சா எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு கிண்டலா. இல்ல இல்ல, குட் நியூஸ் என்னன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அவர் ஏன் எனக்காக மரிக்கணும்? இல்ல உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நான் எந்த பாவமும் செய்யலையே. இல்ல நீங்க பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா ஆதாம் பாவம் செஞ்சான். ஆதாம் பாவம் செஞ்சதுக்காக ஏன் என்ன கேட்காம எனக்காக மரிச்சாரு அப்படின்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு அவர் ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. ஒரு பெரிய வியாதி, ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, உனக்கு ரொம்ப பெரிய வியாதி இருக்கு, ஆனா கவலைப்படாத, அந்த வியாதிக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, அந்த மருந்து என்கிட்ட இருக்கு. என்ன நீ நம்புனா, என்ன நீ ஏற்றுக்கொண்டினா, நான் உனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுவேன், உன் வியாதி சரியாயிடும்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் ஏ சொல்றாரு. டாக்டர் பி வந்து சொல்றாரு, உனக்கு எந்த வியாதியுமே இல்லை, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்றாரு. இதுல எது குட் நியூஸ் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நாம எதை குட் நியூஸ் சொல்றோம்னா, முதல்ல உள்ளது குட் நியூஸ் சொல்லுங்கிறோம். உனக்கு வியாதி இருக்குது, ஆனா அதுக்கான மருந்து என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜூயிஷ் கான்செப்ட் அவர் பேசுறாரு, உனக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு, நீ கடவுளுடைய சாயல்ல பிறந்த ஆளு, நீ கடவுளுடைய ஒரு பகுதி, நீ கடவுளாக இருக்கிறாய், அதை வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவத்திலிருந்து உனக்கு மீட்பு இல்லை, உனக்கு மறுபிறப்பு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த மறுபிறப்பு அல்லது born again என்று சொல்லுகிறது கன்வர்ஷனை பத்தி பேசுறாங்க. அவங்க வேற ஒரு மதத்துல, வேற ஒரு இனத்துல பிறந்த ஒருத்தர் யூதனாக மாறும் பொழுது அவரை தண்ணீருக்குள்ள மூழ்கி, மிக்குவா என்று சொல்லுவாங்க. மிக்குவானா ஒரு டிசிஷனோட கூட தண்ணிக்குள்ள முங்கி எழும்புகிறது. அதுதான் ஞான ஸ்நானம் சொல்றோம். அது அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. மிக்குவால அவங்க போகும்போது அந்த புதிய நபருக்கு வந்து எல்லாமே மாறிடும். ஒரு நியூ பேரண்ட் அவனுக்கு உண்டாகுது. அவன் அந்த மிக்குவாக்கு போயிட்டு வந்தோடனே சொல்லுவான், இது முதல் கொண்டு என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் ஆபிரகாமாகவும் என்னுடைய தாய் சாராளாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் யூத மதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டதுனால. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் புதுசா உள்ள வந்தோடனே அவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஜூயிஷுக்குள்ள அவன் வந்தோடனே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஜூயிஷனுடைய கலாச்சாரமோ, ஜூயிஷனுடைய தோராவோ, அவர்களுடைய அந்த 613 கமாண்ட்மெண்ட் அவனுக்கு தெரியாததுனால அவன் ஒரு குழந்தையை போல பிறந்திருக்கிறான் அப்படின்றதுதான் அந்த கான்செப்ட். அதுதான் மறுபிறப்பு, தெஷுவா அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரபி இருக்கிறார், ஷாலோம் நோவா பெரோஷா அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த எக்ஸோடஸ் இருக்குல்ல, ஈஜிப்ட்ல இருந்து அவங்க வெளியே வந்தாங்கல்ல, அது வந்து மாஸ் கன்வர்ஷன் சொல்றாரு. அது வரைக்கும் தேவன் அவர்களுக்கு தேவனாக இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவனாக இருந்தாரே தவிர இவர்களுக்கு தேவனாக இல்லை. எப்போ அவங்க வந்து அந்த ஈஜிப்ட்ல இருந்து வெளியே வந்தாங்களோ அப்பதான் இவருடைய தேவனாக மாறுகிறார். அதுதான் யாத்திராகமம் 6வது அதிகாரத்துல சொல்றார், நான் உன் தேவனாக இருப்பேன் அப்படின்னு அப்புறம் தான் சொல்றாருன்னு சொல்றாரு. நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள். ஏன்னா அது வரைக்கும் அவங்க இல்லைன்னு சொல்றாரு.
இது வரைக்கும் அவங்க இல்ல. அவங்க அந்த இதை கடந்து வரும்போது, ஈஜிப்டை விட்டு வெளியே வருகிறது தான் அவர்கள் மறுபடியுமாக பிறந்த அனுபவத்திற்குள்ளாக வருகிறார்கள். அந்த தெஷுவாக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்ற. ஏதோ கெட்டதை விட்டுட்டு நல்லதை தெரிந்து கொள்கிறது அப்படிங்கறது அங்க விஷயங்கள் இல்ல. அவருடைய ஓல்டு ஃபெய்த் ட்ரெடிஷனை விட்டுட்டு நியூ ஃபெய்த் ட்ரெடிஷனுக்குள்ள வர்றது அப்படிங்கிறத சொல்ற. சரி, இப்ப நம்ம இது நிக்கதோமிட்ட என்ன பேசினாருன்னு சொன்னா, நீ எல்லாவற்றையும் புதியதாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். ஏன்னா கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹேப்பனிங் தேர். உன்னை சுற்றி தான் தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்குது. உன் முன்னால நான் நின்று கொண்டிருக்கிறேன், ராஜாவாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆனா நீ என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொன்னா, நீ தேவனிடத்தில் வந்தீர்னு எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் செய்யறதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா நீ ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருத்தர் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நீ எல்லாத்தையும் புதிய பார்வையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் ரீதிங்க் எவ்ரிதிங். அதுதான் born again. Whenever you are rethinking something, radically transformation happen ஆச்சுன்னா, சும்மா ஒரு விஷயத்தை மாத்தி யோசிக்கிறது இல்ல, இனிமே பழைய மாதிரி சிந்திக்கவே முடியாது என்கிற அளவிலே நீங்கள் மாறும் பொழுது, நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு தெரியாது. நாங்க இந்த ஊழியம் செய்கிறதுனால எது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை கூப்பிடுற பழக்கம் ஜனங்களுக்கு இருக்கும் தானே. ஸோ எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாம் மாட்டி உயிர் போயிடும் நினைச்சு மறுபடியும் மீண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நபர்களோட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையை வேற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களால பழைய மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்க சிந்தனை லெவல்ல அதுக்கு முன்னாடி அவங்க கோபமா இருப்பாங்க, வேற மாதிரி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க. அவங்கள்ட்ட பேசி பாருங்க. அல்லது உங்களுக்கு ஒருவேளை அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த உலகத்தை எடுத்துப்போம். இந்த மொபைல்னு சொல்றோம்ல, ஹேண்ட் போன் சொல்றோம், மொபைல் சொல்றோம்ல. இந்த மொபைலுக்கு முன்னால உள்ள உலகம் ஒண்ணு, இந்த மொபைலுக்கு அப்புறமா உள்ள உலகம் ஒண்ணு. இப்படி எடுத்துப்போம். நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால உள்ள உலகம் வேற மாதிரி இருந்தது. நெருப்பை கண்டுபிடித்த பிறகு உள்ள உலகம் வேற மாதிரி இருக்கு. நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால பச்சையாதான் மாம்சத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது அப்படி சாப்பிட்டாங்கன்னா நரபலி கொடுக்குறவங்களா அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இந்த வெளிச்சம், இந்த லைட், எலக்ட்ரிசிட்டி, லேம்ப், இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இருந்த உலகம் வேற, இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இருக்கிற உலகம் வேற. இது மாதிரி ஒரு ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிறதுதான் மறுபிறப்பு என்று சொல்லுவோம். அதான் born again. நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இது வரைக்கும் நான் பயங்கரமான பாவியா இருந்தேன், ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் சிகரெட் அடிச்சேன், 4 படம் பார்த்தேன், இன்று முதல் நான் அப்படி செய்கிறது இல்லை என்று நான் அறிக்கை செய்யறேன், இயேசுவே என் இருதயத்தில் வாரும். இது born again கிடையாது. எப்போ என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடப்படுகிறதோ, பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச், நான் எல்லாத்தையும் வேறு மாதிரியாக பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது, நான் 19 வயது வரைக்கும் இந்த உலகத்தை வேற மாதிரி பார்த்தேன். ஆனா இயேசுனுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில கலக்கும் பொழுது என்னோட 19வது வயதுல எனக்கு முதல் மறுபிறப்பு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழிச்ச பிறகு இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட, இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா பார்வைகளையும் தூக்கி வச்சுட்டு வேற மாதிரியாக பார்க்க வேண்டியிருந்தது. அது ஒரு மறுபிறப்பு எனக்கு. அப்புறம் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளும் பொழுது இதுவரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்தையும் அண்டன் பண்ணிட்டு புதிதாக ஒரு பார்வையோடு கூட நான் பார்க்க ஆரம்பிச்சேன். உலகத்தையே நான் பார்க்கிற எல்லாத்தையும். அதற்கு பிறகு நான் ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டேன். அதுல இன்னும் என் உலகம் வேற மாதிரி மாறிடுச்சு. மனுஷங்களை பார்க்கறது, இது எல்லாமே எனக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் தொடர்ந்து மறுபிறப்பு நடந்து கொண்டே இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது. நான் அப்படி மாறாத போது, நான் தொடர்ந்து பரிசேயனாகவே இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு செட் ஆஃப் பிலீஃப் இருக்கு, எனக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது வழியா தான் நான் பார்ப்பேன்னு சொன்னா, நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க முடியாது, நீ அதை அனுபவிக்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னா நீ அனுபவிக்க முடியாது. யூ cannot enjoy what is happening.
அதுதான் சொல்றாரு, உங்களுடைய பார்வை மாற்றம் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் மனம் திரும்புங்கள்னு சொன்னாரு. மனம் திரும்புங்கள், அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. சேஞ்ச் யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் சீயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காட். இல்லைன்னா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் அன்றைக்கு இருந்த மக்களுக்குரிய பிரச்சனை. அவங்க எந்த மேசியாவுக்காக காத்திருந்தாங்களோ அந்த மேசியா அவர்கள் முன்பாக தான் நிற்கிறார், ஆனா அவங்களால பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா அந்த மேசியாவே இவங்க கொலை பண்றாங்க. ஏன்னா இவங்க மறுபடியும் பறக்காததுனால, இவங்க காற்று மாதிரி இல்லாததுனால, இவங்க மரம் மாதிரி நிக்கிறாங்க, இவங்க காத்து மாதிரி இல்ல. அவர் சொல்றாரு, இது இவங்க எப்படி இருப்பாங்க, மறுபடியும் பிறக்கிறவங்க எப்படி, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான். ஆவியினால பிறக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை. ஆவியினால பிறக்கிறதுனா, சில பேர் ஆவியினால பிறந்துட்டோம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பரிசுத்தமாவே இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசுறதை பத்தி சொல்ல, அந்நிய பாஷை பேசுறதுன்றது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஆனந்தமான அவசியமான ஒரு அனுபவம். ஆனா இந்த ஆவியில பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ இட்லி வெந்து ஆவியில வேகிற மாதிரியான மேட்டர்ஸ் கிடையாது. அல்லது ஆவியில பிறக்கிறது, ஆவி என்றால் வேதாகமத்துல இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நியூ ஸ்பிரிட் அப்படின்ற வர்ற இடத்துல நியூ ஹார்ட் அப்படின்னு இருக்கு, அல்லது நியூ ஆட்டிடியூட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சில வேதாகமத்துல. எபேசியர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனம், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு இருக்கும். ஹாவ் அ டிஃபரண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு வருது, நியூ ஆட்டிடியூட் அப்படின்னு வருது. ஒரு புதிய பார்வை உடையவர்களாக இருங்கள். அதைத்தான் அவர் சொல்றார். ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய மாற்றத்துக்கும் பழக்க வழக்க மாற்றத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது டோட்டலி ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய சிந்தை, இதுதான் மறுபிறப்பு என்று சொல்லுவோம். நீங்க தேவன் எப்படி பாக்குறீங்கன்றதுலதான் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு ஏற்பட வேண்டியது இருக்குது. இவன் எப்படி மாறினா அப்படிங்கிறத சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இது வந்து ஒரு பெரிய ஆள் இல்லையா, ஒரு யாரு, ஒரு தலைவன், ஒரு ஸ்காலர், ஒரு பரிசேயர், அல்லது பரிசுத்த கூட்டத்துல ஒரு ஆளு. இவனுக்கும் இந்த மாற்றம் தேவைப்பட்டுச்சு. இன்னொரு மாற்றம் எங்க தேவைப்படுது, அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நபர், சகரியா, சகேயு. குள்ளமான, ஏதோ ஆயக்காரனா, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, ஆயக்காரர்களின் தலைவன். அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகளின் தலைவன். அவன் பணம் கொடுக்கலாம் புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்ப டோல்ல இருந்து பணம் வாங்குறாங்களா, அந்த மாதிரி கேட்டு வாங்குறது இல்ல. ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானிஸ்ட் மாதிரி, அதாவது பணத்தை பிடுங்குகிறவர்கள், கடத்தல்காரர்கள் போல. அவர்களுடைய தலைவன் யாரு, சகே. அவன் வீட்டுல இயேசுவன் தங்குறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கதான் படுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் வெளியே நின்று கயாமையான்னு கத்திட்டு இருக்காங்க. எப்படி இயேசு கிறிஸ்து போய் சகே வீட்டுல போய் எப்படி இருக்கலாம், அவன் யாருன்னு அவருக்கு தெரியாதா, இவர் என்ன, இவரை போய் நம்ம பசுத்தமானவர்னு நினைச்சோம், இவர் கூடவே இவ்வளவு தூரம் நடந்து வர்றோம், நாளைக்கு வேற இவரை ராஜாவாக்கலாம்னு வேற யோசிச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு மேட்டர் நடந்துட்டு இருக்கும்போது இவர் போய் இப்படிப்பட்டவனோட போய் தங்குறாரு, இது சரியா? எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப ஸ்டாலின் வந்து இதுக்கு போயிருக்கிறாரு, அமெரிக்கா போயிருக்கிறாரு. அமெரிக்கா போன இடத்துல நம்ம, அவர் பேர் என்ன மறந்துட்டேன், கிங்ஃபிஷர் விஜய் மல்லையா அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க. இன்று நான் விஜய் மல்லையா வீட்டுல தங்க போறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கீங்க. நாடு திரும்ப முடியுமா? அந்த மாதிரி மேட்டர் யோசித்து பாருங்களேன். இப்ப இவர் போய் விஜய் மல்லையா வீட்டுல தங்குற மாதிரி இயேசு கிறிஸ்து ராஜாவாகிறதுக்காக கூட்டு போயின்னுக்குறாங்க. அவரு அடுத்த ஸ்டேஷன் அவங்க நேரம் அங்கதான் போகணும். அதெல்லாம் நடந்துச்சு.
ஆனா இன்னைக்கு நைட் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. சகேயு வீட்டுல போய் தங்குறேன்ட்டாரு. சகேயு இயேசுவை பார்த்த உடனே அவன் பார்வை மொத்தம் மாறி போச்சு. அவன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஐயா, நீ கடவுள்கிட்ட இருந்து வந்தீரா, வரலையா, நீர் எப்படி இப்படி எல்லாம் செய்றீரு, இந்த மாதிரி கேள்வி அவன் கேட்கவே இல்லை. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்பூனையும் போக்கையும் கீழே வச்சுட்டு எழுமி நின்ட்டான். நின்ட்டு, ஹலோ, ஒரு விஷயம் முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்றான். என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தெல்லாம் வந்து இப்ப வேற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நாள் நான் பணத்தை பத்தி வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப நான் பணத்தை பத்தி வேற மாதிரி யோசிக்கிறேன். இவ்வளவு நாள் புடுங்குறது தான் பணம் நினைச்சேன், இப்ப கொடுக்கறது தான் பணம் நினைக்கிறேன். நான் யார்கிட்டலாம் தப்பா வாங்கியிருந்தோம் அவனுக்குலாம் திருப்பி கொடுக்க போறேன், என் சொத்தெல்லாம் வித்து ஏழைங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் இன்னொருத்தட்ட தான் சொன்னாரு வித்து குடுறான்னு சொன்னவன் கொடுக்கவே இல்லை, போயிட்டான். இவன்கிட்ட சொல்லவே இல்லை. இது டிரான்ஸ்பர்மேஷன். இதுதான் மறுபடியும் பிறந்தான். அதைத்தான் அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் மறுபடியும் பிறந்துட்டான். அவன் பணத்தை குறித்து அவனுடைய பார்வை மாறிவிட்டது. வாழ்க்கை குறித்த பார்வை மாறும்போது நீங்க மறுபுறப்படைகிறீங்க. தேவனை குறித்த பார்வை மாறும்போது நீங்க மறுபுறப்படைகிறீங்க. உங்க குடும்பம் இன்னைக்கு பயங்கர சண்டையும் சச்சரவமா போயிட்டே இருக்குது. திடீர்னு உங்களுக்கு ஒரு மன மாற்றம் ஏற்பட்டு உங்க குடும்பம் அப்படியே சொர்க்கமா மாறுது. அப்படி நீங்க மனைவியை மதிக்க கத்துக்கிறீங்க, மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிய கத்துக்கிறாங்க. அது ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு நிலை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்க மறுபிறப்பு உண்டாகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெர்செப்ஷன் சேஞ்சஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப அப்படி கேட்ட ஆளு என்ன பண்றாரு பாருங்க. முடிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அரிமித்தியா ஊரான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இயேசுவை அடக்கம் பண்றதுக்காக அந்த சரீரத்தை வாங்கிட்டு வரும்போது கூட இவரும் சேர்ந்துக்கிறார். இவரும் சேர்ந்து அன்றைக்கு ராத்திரியில வந்தவன், யாருக்கும் தெரியக்கூடாது, நான் ஒரு பரிசேயன், என் அடையாளத்தை நான் விட விரும்பல, நான் ஒரு தலைவன், என் பதவியை நான் விட விரும்பல, நான் ஒரு ஸ்காலர், என்ன அறிவில்லாதவங்க மற்றவங்க சொல்றத நான் விரும்பல, ஆகவே நான் இரவுல யாரும் என்ன அடையாளம் கண்டுபிடித்து விடாதபடிக்கு நான் வர்றேன்னு சொன்னாலு, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 100 ராத்தல்ன்றது வந்து கிட்டத்தட்ட 45 கிலோ சொல்றாங்க. 45-50 கிலோன்னா இது வந்து விலை ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். எது இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் இதெல்லாம் மார்க்கெட்ல வந்து அவ்வளவு வச்சிருக்க மாட்டாங்க. மார்க்கெட்ல வந்து நீங்க இப்பவுமே போனீங்கன்னா கூட மார்க்கெட்ல பெரிய பெரிய மார்க்கெட்ல எல்லாம் வந்து அரிசி மூட்டை அடுக்கி வச்சிருக்க மாதிரி முந்திரி மூட்டை அடுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. பாதாம் பருப்பு அப்படி அடுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அது அரிசி மூட்டை 500 கிலோ வச்சிருக்காங்கன்னா இதுல 10 கிலோ தான் வச்சிருப்பாங்க. விற்க தான் வாங்குவாங்க. அப்ப 100 கிலோ வாங்கணும்னு சொன்னா, ஒரு 50 கிலோ வாங்கணும்னு சொன்னா மார்க்கெட்டை காலி பண்ணிருக்கணும். மார்க்கெட்ல உள்ள எல்லா கடையில இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்துருக்கணும். ஒரு ஐஸ்வர்யம், இவன்ட்ட பணம் இருக்குது, ஆனா பொருள் வாங்குறான் பாருங்க, வாங்கும்போது தெரிஞ்சிருமே. 50 கிலோ வெள்ளை போல ஒருத்தன் வாங்குறான்னா எதுக்குடா வாங்குறான்னு தெரியாதா? யார் வாங்குறான்னு எழுதக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த நிக்கதோமும் ஓப்பனா கன்ஃபெஷன் பண்றான். முதல்ல இரவுல வந்தவன், சந்தேகத்தோட வந்தவன், அவனுக்கு இப்ப சந்தேகமே இல்லை. ஏன்னா இவ்வளவு வெள்ளை போலமும் கரிய போலமும் யாருக்கு போடுவாங்கன்னு சொன்னா, ஒரு ராஜாவை அடக்கம் பண்ணும் போதுதான் இவ்வளோ வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுவாங்க. சோ அவன் ஒரு பரியல், என்ன பரியல் கொடுக்குறான்னா, ஒரு கிங்லி பரியல் கொடுக்குறாங்க. அரிமத்தேனும் சரி நிக்கதோமும் சரி கிங்லி பரியல் கொடுக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவன் புரிந்தும் புரியாத மாதிரி வந்தான். இன்றைக்கு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவர்தான் அந்த ராஜா, நாம் காத்திருந்த அந்த மேசியா, தாவீதினுடைய வம்சத்துல வந்த அவர் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். உண்மையிலேயே நமக்கு மாற்றம் என்றால் என்ன? நிறைய பேர் மாறினாங்க. சகேயு மாறினாரு. பவுல் எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யறதா நம்பினான். அடுத்தவங்களை கொலை பண்றது என்பது தேவனுக்கு ஊழியம் செய்யறத நம்பினான்.
யாரையும் அவன் சும்மா இருக்கிறவங்களை கொலை பண்ணல. இயேசு கிறிஸ்துவ வணங்குறீங்கன்னு சொல்லி சொன்னா யெகோவாவை நீங்க எதிர்க்கிறீங்க. யூத ஒன்றான மெய்தேவனை வந்து நீங்க விரோதிக்கிறீங்க. ஆகவே நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்றதுதான் பவுலுடைய எண்ணம். ஆனா அவனுடைய கண்கள்ல இருந்து செதில் விழுந்த பொழுது அவன் புரிஞ்சுக்கிட்டான். பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்றான். அதே பவுல் சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் சொன்னார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் எப்படி பாவிகளில் பிரதான பாவி? இந்த தேவனை குறித்த தவறாக நாம் புரிந்து கொண்டிருந்தோமே, மதத்துல இருந்தோமே, இந்த மதத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த மதத்துல இருக்கிறது தான் பெரிய பாவம் என்பதை புரிந்து கொண்டான். நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் சரி, மதத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு பாவம். அதுல இருந்து உங்க பார்வை மாறணும். அதுல இருந்து பார்வை மாறி அவனோட தேவனை பற்றிய பார்வை மாறுது. மேரி மகதலேனா அவங்க வாழ்க்கை அப்படிதான் மாறிச்சு. சோ இதை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுடைய கிருபை என்பது இப்படி சொல்றாரு ஒருத்தர், when we realize that who we have became is not who we are supposed to be. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாரும் கண்ணாடி முன்னால் நின்று இந்த கேள்வி கேளுங்க. அது ஒரு மாய கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல மாய கண்ணாடிக்கு அதெல்லாம் வாசித்திருப்பீங்கல்ல. சோ அந்த கண்ணாடியை பார்த்து கேளுங்க, show me what I have became. நான் என்னவாக மாறி இருக்கிறேன் என்று எனக்கு காட்டு. நான் 35 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 50 வருஷம் வாழ்ந்திருக்கேன். நான் என்னவாக வாழ்ந்தேன், நான் என்னவாக மாறி இருக்கிறேன் என்பதை எனக்கு காட்டு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நாம் யாராக இருக்க வேண்டுமோ அவர்களாக மாறாமல் வேறு நபராக மாறி இருக்கிறோம் என்பதை அறிவோமானால் தேவனுடைய கிருபை நமக்கு வந்து இருக்குதுன்னா, நம்ம யாராக மாறி இருக்கிறோம்னா நம்ம யாராக இருக்க வேண்டுமோ அவர்களாக இல்லாமல் வேறு ஒருவராக மாறி இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய கதையை நம் வாழ்க்கையில இந்த டிரான்ஸ்பர்மேஷனை விடும் பொழுது, இந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண விடும் பொழுதுதான், இந்த குட் நியூஸ் நமக்குள்ள வரும் பொழுது, இயேசுவின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நாம் யாராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, யாராக இருக்கும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோமோ, அந்த பயணத்தை நாம் துவங்குவோம். மொத்தமாக எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்களே, அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எகிப்தை விட்டு வெளியே வருகிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. In each and every generation a person must see him or herself as if they are personally left Egypt. நம்முடைய எகிப்தை நாம் விட்டு விட்டோமா? நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய நெகட்டிவிட்டியை வெறும் கடவுள் காரியத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையில நம்ம முன்னேறாம போறது கூட காரணம் we are not born again. முன்னேற்றத்தை குறித்த, பணத்தை குறித்த, அன்பை குறித்த விஷயங்கள்ல நாம என்ன நம்பிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்பிக்கை என்று இருப்போமானால், நான் ஒன்றை நம்பிவிட்டேன் ஆகவே அது உண்மை என்று நம்புகிற அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். அன்றைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்த அநேகர் born slaves to Pharaoh. பார்வோனுக்கு அடிமைகளாக பிறந்தார்கள். நாம் எப்படி இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதோ, அதுபோல அவர்கள் அப்படிதான் அடிமைகளாக பிறந்தார்கள். ஆனா அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவங்க எப்படி பிறந்தாங்கன்னா, தேவனுடைய ஊழியர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய இனத்தாராக அவர்கள் பிறந்தார்கள். அவங்களுக்கும் ஃபேரோவுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா கட் ஆச்சு. நிறைய பேர் கட் ஆகல, அவங்க இன்னும் அவருடைய மனதுல ஃபேரோவோட கூட ஒரு உறவு வைத்திருந்தாங்க. நம்ம திரும்பி போகலாம்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த சந்ததி தான் வனாந்தரத்துல அழிந்து போனது. டிரான்ஸ்ஃபார்ம்டு சந்ததி, அதுதான் கானானை போய் பிடிச்சது. சோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி, எந்த விதமான பாதகமான சிந்தனைகள், உங்க வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு தடையாயிருக்கிற எண்ணங்கள், உங்களுடைய தேவனை குறித்த அறிவை தடை செய்கிற எண்ணங்கள், பணத்தை குறித்து இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், எது வேண்டாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல கிரியை செய்வாரா, ஒரு புதிய பார்வை உங்களுக்கு உண்டாவதாக. அப்படி உண்டாச்சுன்னா, நீங்க மறுபடி பிறந்தீங்கன்னா, உங்க பார்வை மாறிச்சுன்னா, உங்களை சுத்தி இருக்கிற காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. அன்றைக்கு ஆகார்
தண்ணீர் கொண்டு போகும்போது தண்ணீர் முடிஞ்ச போது அவ அழுதா. அழும் பொழுது அங்க ஊற்று உண்டாகல. அங்க ஊற்று உண்டாகல. ஊற்று இருந்ததை பார்க்கும்படி கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஊற்று அங்க இருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நினைச்சு நம்ம அழுதுகிட்டு அந்த கண்ணீரே நமக்கு முன்னால் இருக்கிற ஊத்தையே நம்மளால பார்க்க முடியாம கண்ணீரே நம்மளுக்கு தடையா இருக்குது. அழுது அழுது சோகத்தை பேசி ரொம்ப முன்னால் இருக்கிற அந்த ஆசீர்வாத ஊற்றுகளே நமக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க பார்வை மாறுமானால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. God's kingdom is happening there. நிக்கதோமோ, தேவனுடைய ராட்சியம் இங்க நிக்குது, இங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா அதை நீ பார்க்கணும்னா, அதை அனுபவிக்கணும்னா நீ மறுபடியும் பிறக்கணும். நீ இது வரைக்கும் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் விடணும். உன்னுடைய பரிசேய பார்வையிலிருந்து நீ மாறணும். இதுதான் இயேசு சொன்னார், மறுபடியும் பிறப்பது என்பது இதுதான். பேசிக்கலி இட் இஸ் a perspective changes. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் ரீபர்த். அந்த நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னதை பவுல் தன்னுடைய வார்த்தைகள்ல சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரோமர் 12:2 சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதுதான் born again. அது ஒரு நேரம் நடக்கிற சம்பவம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய சம்பவம். உன் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வேண்டிய சம்பவம். காற்ற போல இருங்க, கட்டடம் போல மாறி இறுகி போயிடாதீங்க. எதையாவது உன்னை பிடிச்சி இறுக்கமா அஸ்திபாரம் போட்டு அங்கேயே உட்கார்ந்துடாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களை ஜேர்னில இருக்க சொன்னார். ஆபிரகாம நீ டென்ட்ல வாழன்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? யூ மஸ்ட் பி அன் ஜேர்னி. நீ கட்டணம் போட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீ அந்த இடத்த விட்டு நகர மாட்ட. அப்படிதான் உபதேசத்திலையும் மற்ற காரியங்கள்லயும் நான் இதை மட்டும்தான் நம்புவேன்னு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும். பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற விடுதலைக்காக நன்றி. அவருடைய எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறதுக்காக நன்றி. அவங்க எந்தெந்த ஏரியாலாம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகணுமோ அது இந்த நாள்ல நடப்பதாக, புதிதாய் பிறப்பார்களாக, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுடையவர்களாக இருப்பார்களாக, இந்த உலகத்தை ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்கிறவர்களாக, அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அணுகுகிறவர்களாக இருப்பார்களாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதா. தயவு செய்து உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பும் போது எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் அனுப்புறாங்க, அப்புறம் எப்போவாது நான் கூகுள்ல போகும்போது, ஜிபேல போகும்போது தான் நான் பார்க்க முடியுது, ஓ இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனுப்பிட்டு எனக்கு அனுப்புறேன்னு சொன்னி அந்த எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியும் என்னால. ஸோ உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. நீங்க எப்படி ஒரு சர்ச்சுக்கு போய் ஒரு மெசேஜ் கேட்டா கொடுப்பீங்களோ அப்படி நீங்க கொடுக்கலாம், அல்லது மாதந்தோறும் நீங்க எங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்கலாம். இந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்க எந்த விதத்திலேயாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கலாம். ஓகே, கட்டாயத்தினால இல்லை, நீங்க உற்சாகமாக அதை செய்யலாம். ரீதிங்கர்ஸ் கேம்புக்கான ஃபார்ம் சாட் பாக்ஸ்ல வரும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிலிருந்து 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்குது. ஒருவேளை உங்களால 10ஆம் தேதி 5 மணிக்கு வர முடியலன்னா நீங்க 11ஆம் தேதி காலையில கூட வரலாம். 11ஆம் தேதி காலையில, 12ஆம் தேதி மதியம் முடிஞ்சிடும். ஒரு 2 o'clock முடிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். பைபிளை வாசிக்கிற மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒரு கண்ணோட்ட மாற்றம் உண்டாயிருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே ரீதிங்கிங். born again வைக்கலாம் அல்லது ரீதிங்க்னு வைக்கலாம். ஸோ நாங்கள் ரீதிங்க்னு வைத்திருக்கிறோம். ஜனவரி மாதம் மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். பொங்கல் ஹாலிடேஸ்ல உங்களுக்கு இருக்கிற தடைகள், உங்க வாழ்க்கையில உங்களுக்கே இருக்கிற தடைகள், நீங்க ஒரு ஷூ போட்டு நடக்கிறீங்க, அந்த ஷூவுக்குள்ள மணல் இருந்ததுன்னா உங்களால வேகமா நடக்க முடியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள சில மணல்கள் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற விடாம, நிறைய பேர் அவங்க வாழ்க்கை முன்னேறணும்னு ஆசைப்பட்டு ஆக்சிலரேஷன்லயும் கால் வைக்கிறாங்க, அதே நேரத்துல பிரேக்லயும் கால் வச்சுக்கிறாங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல வைக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல உங்க பிரேக்ல இருந்து உங்க காலை எடுத்து வெறுமனே உங்க வாழ்க்கையை வேகப்படுத்துவதற்கான காரியங்களை செய்கிற ஒரு இதுவாக, ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமாக அது இருக்கும். 3 நாட்கள் ஒரு ரிசார்ட்ல அது நடக்குது. ஈசிஆர் ரிசார்ட்ல அது நடக்குது. அதையும் இப்பவே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்க அதுக்கு ஆயத்தமாகலாம். அதுக்கான
பணங்கள், அதுக்கான ஹாலிடேஸ், லீவ் எடுக்கிறவங்க அதுக்காக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்டர்நெட்ல நீங்க வந்து வீட்டில இருந்தே படிக்கக்கூடிய காரியங்கள் பணத்தை குறித்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி சொன்னா, அல்லது பணத்தை குறித்த ஒரு சுகம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி, பில்டிங் மணி விஸ்டம், இது ரெண்டும் முக்கியமாக நீங்க படிக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட அது வந்து முந்தி நாங்க 35 நாள் உள்ள கோர்ஸாக கொடுத்தோம். இப்போ வந்து நீங்க அதை எடுத்தீங்கன்னா 2 மாசம் உங்கள்கிட்டே இருக்கும். அது நீங்க எப்போ வேணா எத்தனை முறை வேணா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 months உங்ககிட்டே இருக்கிற மாதிரி அதை ஓபன் பண்ணி வைப்போம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு. ஸோ நீங்க அது எது வேண்டும்னாலும் நீங்க எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட கூட பேசுங்க. உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணணும்னு நாங்கள் ட்ரைப் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அவர்களோடு நான் தனிப்பட்ட விதத்துல பர்சனல் கன்சல்டேஷன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் அவங்க வாழ்க்கையோடு கூட நாம் வந்து ஈடுபடுகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஊழியத்தின் மூலமா நடக்குது. ஆனா நீங்க சாதாரணமா எங்களை நீங்க தொடர்ந்து செய்தி கேட்க விரும்புனீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறுபடியும் பண்ணாதீங்க, அது அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. சில பேர் ஆர்வத்துல மறுபடியும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அது அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ நீங்க ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நிமித்தமாக ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒரு சின்ன மெசேஜும், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு பெரிய மெசேஜும், ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜும் வரும். ஒவ்வொரு ஞாயிறு சாயந்தரமும் இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரத்துல இந்த தொடர் செய்தியை முடிப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ.